இப்போ நம்ம அடுத்தது வந்து சிவனை பற்றி நம்ம பேச போகிறோம். சிவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவன் சாமி வந்து பற்றற்ற நிலையை அடைந்துட்டார். அவருக்கு வந்து இந்த செல்வம், அது பணம், இந்த மாதிரி இதிலலாம் நாட்டம் கிடையாது. அவர் எப்பயுமே எளிமையாக இருக்கிறவர். அவர் ருத்ராட்ச மாலை அணிந்திருப்பார், ஜடாமுடி வச்சிருப்பார். அவர் வந்து சிம்பிளாக ஒரு வேஷ்டி கட்டியிருப்பார், அவ்வளோதான். கோயிலில் கூட பார்த்திங்கன்னா பெரிய அலங்காரம்லாம் சிவனுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனாலுமே அவரோட சக்தி அபார சக்தி. அவங்கள வந்து மகாலட்சுமி தாயாருக்கு செல்வ வளத்தை அள்ளி தருபவரே இந்த சிவன் தான். ஆனால் தான் வச்சுக்கலன்னா கூட அந்த மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் செல்வ வளத்தை அள்ளி தருகிற சக்தி வந்து சிவன்கிட்ட தான் கிடச்சிது. அதனால் வந்து இவரை வழிபடுங்க. இவர் நமக்கு நல்ல ஆரோக்கியம் தருவார், நமக்கு நல்ல சக்தி கொடுப்பார். சிவனை வந்து வழிபட்டால் நமக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போகலாம். அவர் இல்லாத இடமே கிடையாது. இடுகாட்டில் கூட அவர் வந்து இருக்கார். என்ன மண்டை கூட்டு மாலை அணிஞ்சிக்கிட்டு ஜடாமுடி வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் இருப்பார். கடவுள் சந்நிதியில் இருக்கிற சிவனை வழிபடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ருத்ராட்ச மாலை அணிஞ்சிக்கலாம். அது வந்து நம்ம வெளியில் வெளித்தடத்தில் எங்கே போனாலும் சில நேரங்களில் சிலது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு வந்து ருத்ராட்ச மாலை ரொம்ப கை கொடுக்கும். நேரங்கட்ட நேரத்தில் சில பேர் வந்து வெளியில் போயிட்டு வேலை நிமித்தமாக வெளியில் வருவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு சிவனுடைய ருத்ராட்ச மாலைன்னு அணிவிக்கலனால ஒரு சிங்கிள் ருத்ராட்சத்தை ஒரு கயிறில் கோர்த்து போட்டுட்டிங்கனாவே போதும். அவருடைய சந்நிதியில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து அணிஞ்சிருந்தாவே நம்மளை எந்த கெட்ட சக்தியும் அணுகாது. அவருடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே சமயம் அதை அணிஞ்சிட்டு கெட்ட தீய பழக்கம் மற்றவங்களோட சேர்ந்து தீய பசங்க வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி தீய பழக்கம், குடி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாது. அது வந்து அணிஞ்சிட்டா தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். மனசில் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நமக்கு நம்மளை விட்டு படிப்படியாக போயிடும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, அப்புறம் நம்மளுடைய ஆணவம், நமக்கு வந்து பகைமை எண்ணம், மற்றவங்களை வந்து பழி வாங்குகிற எண்ணம், இது எல்லாமே நம்மளை விட்டு படிப்படியாக போயிடும். அந்த எண்ணத்தை எல்லாத்தையுமே எடுத்துடுவார். தானாக நமக்கு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில், நம்ம வந்து ஒரு விடி சாம்பல் தான் அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு வந்துடுவார். நம்ம ஒன்றுமே இல்லை கடைசியில்